الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற எல்லாம் உள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இருளற்ற வந்த இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அன்னாருடைய அடிச்சோடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியங்கள், தபா தாபியங்கள், குறிப்பாக குறித்த நேரத்தில் இறைவனின் இறையில்லத்தில் ஒன்று கொண்டிருக்கிற நம் அவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்துக் கொண்டிருக்கிற எல்லாம் வல்ல அல்லாஹ்வை பயந்து தக்வாவை கடைபிடித்து வாழுமாறு உங்களுக்கும் எனக்கும் வசியத்தை செய்தவனாகவும் இன்னும் இந்த உபதேசத்தை உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைப்பதற்காக பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு சில வாரங்களில் அல்லாஹ்வினுடைய மகத்தான ஒரு பரிசு நம்மை வந்து அடைய இருக்கிறது. புனிதமிகு ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். இந்த மாதத்தை நெருங்குகிற போதே நமக்குள் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு எதிர்பார்ப்பு. இன்னும் ரமலான் மாதத்துக்கு இன்னும் 2 வாரம் இருக்கு, இன்னும் இத்தனை நாட்கள் இருக்கு, 15 நாள் தான் இருக்கு, 14 நாள் என்று சொல்லி ஒவ்வொன்றாக என்ன செய்வோம், எதிர்பார்த்து கொண்டே வரும். எப்படா அந்த நாள் வரும் என்று சொல்லி. காரணம் என்ன? அந்த ரமலான் மாதத்துக்கு உரிய சிறப்பு. அந்த ரமலான் மாதத்தை அடைந்து விட்டால் அமல்களை அதிகப்படுத்துவோம் என்கிற ஒரு ஆர்வம், அமல்களை செய்வோம், அதிகமாக ஈடுபாடு காட்டுவோம். காரணம், மற்ற அனைத்து மாதங்களை காட்டிலும் சிறப்பு வாய்ந்ததாக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. 1000 மாதங்களை விட சிறந்த இரவை, லைலத்துல் கத்ரை தன்னுள் உள்ளடக்கி இருக்கிறது இந்த ரமலான் மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஜாஅ ரமலான் ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னah வ குல்லிகத் அபுவாபுன் நார். ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படுகிறது, ஷைத்தான் விலக்கிடப்படுகிறார் என்று சொன்னார்கள். இன்னும் அந்த ரமலான்ல மிக சிறப்பாக செய்யக்கூடிய அமல் எது என்று கேட்டால், ஒன்று நோன்பை நோட்போம்,
அடுத்து இரவு தொழுகை செய்வோம், நின்று வணங்குவோம். இந்த 2 அமலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புப்படுத்தி சொன்னார்கள். மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி வமன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தில் நன்மை கிடைக்கும் என்று சொல்லி நின்று வணங்குகிறாரோ அவர் முந்தைய செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அதே போல் ரமலானுடைய மாதத்தில் யார் ஒருவர் ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம். அதனால் நம்முடைய எதிர்பார்ப்பு செய்கிறது அதிகமாகவே இருக்கிறது. ரமலானை நெருங்க போகிறோம். இன்றைய தினத்தில் நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், ரமலானில் நெருங்குகிறது என்று சொன்ன உடனேயே நமக்கு ஒரு ஆர்வம் என்னது? அமல்களை அதிகப்படுத்த போறோம், அமல்களை செய்ய போகிறோம், நிறைய அமலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சொல்லிட்டு. ஆனா ஒரு பக்கம் நம்முடைய ஆர்வம் நன்மையை அதிகப்படுத்த இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அமல்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்ம செய்யக்கூடிய ஒரு பக்கம் அமல்களை செய்து கொண்டே வருவோம், இன்னொரு பக்கம் அழியிற மாதிரி ஏதோ தீமை செஞ்சு கொண்டே வரக்கூடாது. மாறாக செய்யக்கூடிய அமல்களை எப்படி பத்திரமாக பாதுகாப்பது என்பதில் என்ன செய்யணும்? நாம கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். காரணம், ஒரு சில பாவங்கள் இருக்கிறது நம்முடைய பார்வையில் சர்வ சாதாரணமான பாவங்கள். ஆனால் அந்த பாவத்தினுடைய விபரீதம் எப்படி இருக்கும்? நம்முடைய வாழ்நாள் முழுக்க செலவழித்து சம்பாதிக்கிற நன்மை அனைத்தையும் அளிக்கக்கூடியதாக அந்த பாவம் இருக்கும். அப்படிப்பட்ட 2 பாவங்களை பற்றி தான் இன்றைய ஜும்மாவில் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம் நண்பர்கள். முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, அத்ததரூன மனில் முஃப்லிஸ். தோழர்கள் எல்லாம் சுத்தி அமர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. தோழர்களை பார்த்து கேட்கிறாங்க, அத்ததரூன மனில் முஃப்லிஸ். தோழர்களே, முஃப்லிஸ் என்றால் யார் என்று தெரியுமா? ஒன்றுமே இல்லாதவர் யார் என்று தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, அல் முஃப்லிஸ் ஃபீனா மல்லா திர்ஹம் லஹு வலா தீனார். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களிடத்தில் எவருக்கு தீனாரும் திர்ஹமும் இல்லையோ அவர்தான் முஃப்லிஸ் என்றார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி அல்ல, இன்னல் முஃப்லிஸு மின் உம்மதி. நிச்சயமாக என்னுடைய உம்மத்தில் முஃப்லிஸுக்கு ஒரு யார் தெரியுமா? நாளை மறுமையில் ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான். பி ஸலாத்தின் வ ஸகாத்தின் வ ஸியாமின். அவனுடைய நன்மை, அவன் எப்படிப்பட்டவனாக வருவான்? தொழுகையாளியாக வருவான், ஸகாத் தான தர்மங்கள் செய்தவனாக வருவான், இன்னும் நோன்பு நோட்டவனாக வருவான். இப்படிப்பட்ட அனைத்து நன்மைகளுக்கும் சொந்தக்காரனாக வருவான். ஆனால் அதே நேரத்தில் ஒருவனை அடித்தவனாக வருவான், ஒருவனை பற்றி புறம் பேசியவனாக வருவான், ஒருவனை திட்டியவனாக வருவான், ஒருவனுடைய பொருளாதாரத்தை அபகரித்தவனாக வருவான். அப்பொழுது அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால், அந்த வணக்க வழிபாடுகள் செய்தாரா இல்லையா, அவருடைய நன்மைகள் எல்லாம் எடுத்து அவரால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கப்படும், ஒவ்வொன்றாக கொடுக்கப்படும். எல்லா நன்மையும் கொடுத்த பிறகு கூட கணக்கு சரியாக வரவில்லை என்று சொன்னால், பாதிக்கப்பட்டிருக்க அதுக்குரிய முழு இழப்பீடு வழங்கவில்லை என்று சொன்னால், அந்த பாதிக்கப்பட்டவருடைய தீமைகள் எல்லாம் எடுத்து இந்த நபருக்கு கொடுக்கப்பட்டு இந்த நபர் நரகத்தில் தூக்கி வீசப்படுவார். இவர் தான் முஃப்லிஸ் என்று சொன்னார். இப்போ யோசித்து பாருங்க, நாளை மறுமை வரும்பொழுது ஒன்றுமே இல்லாம வரல. தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, வணக்க வழிபாடுகள் இருக்கிறது, இன்னும் தான தர்மங்கள் செய்திருக்கிறார், நன்மைகள் எல்லாம் சொந்தக்காரராக வந்திருக்கிறார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் அவனுக்கு அநியாயம் செய்ததன் காரணமாக, அவரை திட்டியதன் காரணமாக, புறம் பேசியிருக்காங்க, இதில் ஏதாவது ஒன்று செய்ததன் காரணமாக அவருடைய நன்மைகள் எல்லாம் பறிகொடுத்து விட்டு நரகத்தில் நுழைவார் சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு பக்கம் நன்மையை செய்து கொண்டிருந்தாலும் மறுபக்கம் அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பவர்கள். இன்னைக்கு நம்மிடத்தில் அதிகமாக எந்த பாவம் நிலைத்திருக்கிறது சொன்னா, நம்முடைய அமல்களை அழிக்கக்கூடிய நிறைய பாவங்களில் மிக முக்கியமானதாக எது இருக்கிறது சொன்னால், அது கீபத் என்று சொல்லக்கூடிய புறம் பேசுதல். இன்னைக்கு ஒருவர் சென்று ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறார் என்று சொன்னால், 1/2 மணி நேரம் நண்பர்களோடு பேசுகிறார் என்று சொன்னால்,
இந்த புறம் பேசாத செய்ய முடியாது, அந்த சபையே கடக்க முடியாதுங்கிற அளவுக்கு இன்று நம்மிடத்தில் என்ன செய்யறது, மலிந்து காணப்படுகிற இந்த பாவம். ஆனா இது எப்படிப்பட்ட பாவம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படியெல்லாம் கண்டிக்கிறான். வலா யகுதப் பஅதுக்கும் பஅதா, உங்கள் ஒருவர் இன்னொருவரை பற்றி புறம் பேச வேண்டாம் சொல்லிவிட்டு அந்த புறம் எப்படிப்பட்ட பாவம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளக்குகிறான். அய்யுஹிப்பு அஹதுக்கும் ஐயஅகுல லஹ்ம அஹீஹி மைதா, உங்கள் யாராவது ஒருவர் தன் இறந்த சகோதரனுடைய சடலத்தை சாப்பிட விரும்புவாரா, அவருடைய மாமிசத்தை எடுத்து சாப்பிட விரும்புவாரா? அப்படிப்பட்ட பாவம் தான் இந்த புறம் என்று சொல்லி அல்லாஹ் என்ன சொல்லி காண்பிக்கிறான். இப்ப யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிற நண்பர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் செல்கிறார்கள். அங்கு கண்ட ஒரு நிகழ்வை பதிவு செய்தார்கள். நாம் மிஅராஜ் செல்கிற போது நரகத்தை ஒவ்வொன்றாக பார்க்கிறார்கள், நரகத்தில் ஒவ்வொரு தண்டனையாக. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தை பார்க்கிறார்கள், ஒரு கூட்டத்தை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு பித்தளைகளாலான நகங்கள் இருக்கிறது. அந்த நகங்களை கொண்டு அவருடைய முகங்களையும் மார்புகளையும் செய்கிறார்கள், கீறி கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட கொடுமையான வேதனை செய்கிறார்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இவர்கள் எல்லாம் யார் என்று சொல்லி என்ன செய்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேட்கிறாங்க. இந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கிறது, இப்படி கீறி கொள்கிறார்கள், இந்த அளவுக்கு வேதனைப்படுறாங்களே, இவங்க என்ன பாவத்தை செஞ்சாங்க ஜிப்ரீலே என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாஉலாஇ கௌம் யாகுலூன லுஹூமன் நாஸ், முஹம்மது அவர்களே, இவர்கள் யார் என்று தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்கிற போது பிற மக்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டு வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. புறம் பேசி திருந்தவர்கள் என்று சொல்லி என்ன செய்வார்கள், பதில் அளிப்பார்கள். இப்ப எப்படிப்பட்ட ஒரு பாவமாக இருக்கிறது என்பதை என்ன செய்யணும், நம்ம உணர்ந்து பார்க்க வேண்டும் நண்பர்கள். இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நினைக்கிறோம், ஆனா நம்முடைய அமல்கள் அனைத்தும் என்ன செய்யணும், ஒரு நேரம் அழித்து விடும் இந்த புறம் பேசுவது. எந்த அளவுக்கு என்று சொன்னா, நாம் வரலாறு காண்கிறோம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் இடத்துல ஒரு மனிதர் வருகிறார். இன்னொருவர் பற்றி சொல்றார், இந்த மனிதர் உங்களை பற்றி புறம் பேசிக் கொண்டு திரிகிறார், உங்களை பத்தி எப்ப பார்த்தாலும் என்ன செய்யறாரு, புறம் பேசிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்றாங்க. உடனே என்ன செய்தார் தெரியுமா இமாம் அவர்கள்? நாம என்ன செய்வோம், நேரடியா பேச மாட்டேன், சண்டைக்கு போயிருப்போம், என்னை பற்றி இல்லாத பொருளாதார பேசுறேன், சண்டைக்கு போயிருப்போம். ஆனா இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், ஒரு பழக்குடைய வாங்கி என்ன செய்கிறார்கள், யார் புறம் பேசினானோ அவனுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறான். இப்ப இந்த மனிதர் பார்த்து கொண்டு சொல்கிறார்கள், என்ன இமாம் அவர்கள், அவங்களை பத்தி புறம் பேசிக் கொண்டிருக்கான், அவனுக்கு போய் நீங்க பரிசு கொடுக்கிறீங்களா, அன்பளிப்பு கொடுக்கிறீங்களேன்னு கேட்கிறான். அப்ப இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் சொன்னார்கள், எனக்காக நாளை மறுமையில் அவருடைய நன்மையவே தரப்போகிறான், அப்படிப்பட்ட மனிதருக்காக இதை கூட நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப பாருங்க எப்படி அந்த பாவத்தை அனுகரிக்கிறான்னு சொல்லி. புறம் பேசுவதுன்னு சொன்னா பாவத்தை, நம்முடைய நன்மைகள் எல்லாம் எடுத்து இன்னொருவருக்கு கொடுப்பது, அதுதான் இது புறம். அதனால்தான் இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், லவ் குன்து அதாபன் நாஸ் லஅதபத்துல் வாலிதைன், நான் பிறரை பற்றி புறம் பேசுவதாக இருந்தால் என் பெற்றோரை குறித்து தான் புறம் பேசுவேன். காரணம் என்ன? லிஅன்னஹுமா அஹக்கு லிஹஸனாதிஹி, ஏனென்றால் அந்த இருவரும் தான் என்னுடைய நன்மையை வாங்குவதற்கு தகுதியானவர் என்று சொன்னார். யோசித்து பாரு, அந்த புறத்தை இமாம்கள் எல்லாம் எப்படி பார்த்திருக்கிறார்கள் சொல்லி. ஆனால் நம்முடைய பார்வையில் சர்வ சாதாரணமாக என்ன செய்கிறோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது எந்த அளவுக்கு மோசமான பாவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட என்ன செய்கிறார்கள், உரையாடி கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, பிற மனைவி மேல் கோபப்பட்டு ஹஸ்புக சஃபியா கதா வ கதா என்று சொல்லி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி என்ன செய்கிறார்கள், சொல்லிவிட பேசி விடுகிறார்கள். அவரை பற்றி கிண்டல் அடிப்பதை போல, உருவக்கேலி செய்வதை போல என்ன செய்கிறார்கள், கைகளால் செய்கை செய்து காண்பித்து விட்டார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாதா குந்தி ஆயிஷா, ஆயிஷாவே நீ என்ன சொன்னீங்க, எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னீங்க தெரியுமா? உங்களுடைய வார்த்தையை லவ் மஸஜத் ஃபில் பிமாஇன் பஹரி லமஸஜத்ஹு,
உங்களுடைய அந்த வார்த்தை கடலில் கொண்டு போய் போட்டால் அந்த முழு கடலை செய்யணும் அசுத்தமாகிவிடும் என்று சொன்னார். ஒரு சாதாரண ஒரு வார்த்தை, சாதாரணமாக பேசினார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வார்த்தை கடலில் போட்டால் அந்த முழு கடலை செய்யும் அசுத்தமாகிவிடும் என்று சொல்வார்கள். இமாம் நவவி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்க சொல்வார்கள். இமாம் நவவி அவர்கள் பல்வேறு ஹதீஸுகளை தொகுத்தவர்கள். அவர்கள் பதிவு செய்கிறார்கள், நான் எத்தனையோ ஹதீஸுகளை படித்திருக்கிறேன், எத்தனையோ ஹதீஸுகளை பதிவு செய்திருக்கிறேன். ஆனால் இதை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்த ஒரு பாவம் கிடையாது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் சொல்லி பதிவு செய்கிறார்கள். நம் சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த இமாம் இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் லமஸ்ஜத்ஹு என்று சொல்வார்கள். இந்த வார்த்தைக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். ஒரு பொருள் கெட்டுவிட்டது என்று சொன்னால் அவருடைய நிறம், சுவை, மனம், இந்த மூணுல ஏதாவது ஒன்று கெட்டுச்சுன்னா அது என்னது, மாறிவிட்டால் அது கெட்டு போய்விட்டது என்று அர்த்தம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தை மூலமாக எதை சொல்கிறார் என்று சொன்னால், அந்த வார்த்தையை கடல்ல போட்டா அந்த கடலுடைய மனமும் மாறிவிடும், அவருடைய சுவையும் மாறிவிடும், அவருடைய நிறமும் மாறிவிடும். அந்த அளவுக்கு மோசமான ஒரு பாவம் என்று சொல்லி பேசுறாங்க, விளக்கம் அளிக்கிறாங்க. இப்ப யோசித்து பாருங்க, நம்முடைய பாவம் சர்வ சாதாரணமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய அனைத்து பாவங்களையும் அழிக்கக்கூடியதாக என்ன செய்கிறது, இந்த புறம் இருக்கிறது. எனவே இந்த பாவத்தை என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் ஒழித்து கட்டிவிட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது ஒரு முஸ்லிமுடைய டெஃபினிஷன் சொல்லும் போது என்ன சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம்னா யார்? அல் முஸ்லிமு, முஸ்லிம் என்பவன், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, யாருடைய கரங்களால் யாருடைய நாவினால் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்தான் முஸ்லிம் என்று சொன்னார். பாதுகாப்பு என்று சொன்னால் வெறும் உடைமைக்கு மட்டுமல்ல, மான மரியாதைக்கும் என்னது, அதுதான் பாதுகாப்பு. நாவால நம்ம ஒருத்தருக்கு தொலை தெரியும் என்று சொன்னால் நான் சரியான முஸ்லீமாக இல்லை என்பது அதுக்கு பொருளாக இருக்கிறது. எனவே இந்த தீபத்தை விட்டு என்ன செய்யணும், நாம தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த புறம் பேசுவதை விட்டு என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு மனிதனை முழு நன்மைகளும் அளிக்கக்கூடிய ஒரு பாவமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தைன் என்று சொன்னார். அத்தைன் கடன். கடன் நம்மை நரகத்தை விட்டு என்ன செய்யும், நம்மை சொர்க்கத்தை விட்டு தடுத்து விடுமா என்று சொல்லி யோசிக்கலாம். நம்ம நிறைய பேர் யோசிக்கலாம், கடன் இஸ்லாத்தில் ஹலால் தான் என்று யோசிக்கலாம். கடன் இஸ்லாத்தில் ஹலால் தான். குர்ஆன்ல இருக்கிறதே மிகப்பெரிய ஆயத் இந்த கடனை பற்றி தான் பேசுகிறது. ஆனால் ஒரு புறம் இஸ்லாம் கடனுக்கு அனுமதி அளித்தாலும் மறுபுறத்தில் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது அந்த கடனை பற்றி. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி ஹதீஸ்களில் படிக்கிறோம். எந்த ஜனாசாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவை பார்த்து கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி, இவர் மீது ஏதாவது கடன் இருக்கிறதா, இவர் மீது ஏதாவது கடன் இருக்கிறதா என்று கேட்பார். பைத்துல் ஜகாத் இல்லாத காலகட்டத்தில், பொருளாதாரம் இல்லாத காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்பார்கள். உங்களில் யாராவது பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா அந்த கடனுக்கு என்று கேட்பார்கள். யாரும் பொறுப்பேற்கவில்லை என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்களே உங்கள் சகோதரனுக்கு தொலை வைத்துக் கொள்ளுங்கள், நான் இந்த தொழுகையில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி கலந்து கமெண்ட் செஞ்சிருவாங்க, போகிடுவார்கள். பைத்துல் மால் வந்ததுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், இவர் மீது கடன் இருக்கிறதா? இருக்குது அல்லாஹ்வுடைய தூதரே. யாராவது பொறுப்பேற்றுக்கிறீங்களா? யாரும் பொறுப்பேற்கவில்லை என்று சொன்னால் பைத்துல் மாலிலிருந்து என்ன செய்தார்கள், கொடுத்த அந்த கடனை அடைத்தார்கள். காரணம் என்ன? கடன் அடைக்கப்படவில்லை என்று சொன்னால் அதற்குரிய கணக்குகள் எல்லாம் சரியாக முறை அவரால் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. நாம் என்ன நினைப்போம், இன்னைக்கு கடன் என்று சொன்னால் கோடியும் லட்சமும் இதுதான் கடன் என்று நினைக்கிறோம். ஆனால் சாதாரண ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, சாதாரண 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, அது நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் அவரால் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார், நாளை மறுமையில் ஒரு மனிதன் என்ன செய்வான், எல்லா பயிற்சியிலும் எல்லா டெஸ்ட்டும் என்ன செய்வான், பாஸ் ஆகி விடுவான்.
எல்லா சோதனையும் வெற்றி பெற்று விடுவான். அவருடைய தொழுகை சரியாக இருக்கும், நோன்புகள் சரியாக இருக்கும், ஜக்காத் சரியாக இருக்கும், எல்லாம் சரியாக இருக்கும். சொர்க்கம் வரைக்கும் சென்று விடுவான். அப்பொழுது மலக்குமாரும் தடுத்து நிறுத்துவார்கள், நில்லுங்கள், செல்வதற்கு அனுமதி கிடையாது. காரணம் என்ன? நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற போது ஒரு மனிதருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய மிஸ்வாக்கை எடுத்து விட்டீர்கள். அதற்குரிய பணம் கொடுக்கப்படவில்லை. அதற்காக நீங்கள் தடுத்து நிப்பாட்ட வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி என்ன செய்யப்படும், சொல்லப்படும். யோசித்து பாருங்கள், ஒரு மிஸ்வாக் எவ்வளவு வரப்போகுது? ஒரு 10 ரூபாய், 5 ரூபாய், ஒரு சாதாரண ஒரு குச்சி. அதன் காரணமாக நாளை மறுமையில் செய்யப்படுவார்கள், தடுத்து நிறுத்தப்படுவார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய மோசமான ஒன்றாக இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பது. இன்னைக்கு கடன் வாங்கிவிட்டோம் என்று சொன்னால் அதை நம்ம எந்த அளவுக்கு தள்ளி போட முடியுமோ, நம்மிடத்தில் அந்த கடனுக்கு அடைப்பதற்கான தொகை இருந்தால் கூட எந்த அளவுக்கு அதை தள்ளி போட முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்வோம், தள்ளி போடுவோம். அப்புறம் கொடுத்துக்கலாம், இப்ப கொடுத்துக்கலாம் என்று சொல்லி மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவோம். ஆனால் ஒரு கடனுடைய விபரீதத்தை நாம் அறிந்தோம் என்று சொன்னால் முதலில் இந்த கடனுக்கு தான் என்ன செய்வோம், முக்கியத்துவம் தருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிறோம். இந்த கடனை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அஞ்சினார்கள், எந்த அளவுக்கு சஹாபாக்கள் மீது பயப்பட்டார்கள் என்பதை செய்கிறோம், ஹதீஸ்களில் பார்க்கிறோம் என்பர்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாஸா கொண்டு வரப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இவர் மீது ஏதாவது கடன் பாக்கி இருக்கிறதா, ஏதாவது ஒரு கடன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி செய்றாங்க, கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் மீது கடன் இருக்கிறது, ஆனால் பெரிதாக கடன் இல்லை, சாதாரண செய்திக்கு 2 தீனார் இருக்கிறது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவருடைய கடனை அடையுங்கள். அவருடைய கடன் அடைப்புக்கு அவரிடத்தில் பொருளாதாரம் இல்லை, யார் பொறுப்பேற்றுக் கொள்வார்? ஒரு நபித்தோடு செய்கிறார்கள், கையை உயர்த்துகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், அவருடைய கடன்களை செய்கிறேன், நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நீங்க தொலை வைங்க சொல்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைக்கிறார்கள். தொலை வைத்து முடித்ததற்கு பிறகு என்ன செய்கிறார்கள், அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். அடுத்த நாள் ஆகிறது. அடுத்த நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக செல்கிறார்கள் அந்த மனிதனிடத்திலே. எந்த சஹாபி அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டார்களோ அவரிடத்திலே சென்று கேட்டார்கள், அவருடைய கடனை நிறைவேற்றி விட்டீர்களா என்று சொல்லி. உடனே அந்த சஹாபி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நேற்று தானே பொறுப்பேற்றுக்கிட்டேன், மறந்து விட்டேன், இதோ நாளை நிறைவேற்றி விடுகிறேன் என்று சொல்றாங்க. யோசித்து பாருங்கள், கடனை யார் போய் கேட்கிறார்? கடன் கொடுத்தவர் கேட்கிற, கொடுத்தவர் என்னப்பா கொடுக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு கொடுக்கலையேன்னு சொல்லி கொடுத்தவர் போய் கேட்கிற. மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கேட்கிறாங்க. சென்று யோசித்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிற போது மதீனாவில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது. ஒரு பக்கம் காஃபிர்கள் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் யூதர்கள் பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் ரோம படைப்பு எப்போது வேண்டுமானால் வந்துவிடும் என்று சொல்லி அத்தனை பிரச்சனைகள் இருக்கிறார்கள். அத்தனைக்கும் தீர்வுகளை சொல்ல வேண்டும். எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக முன் சென்று செய்தார்கள், கேட்டார்கள், அந்த கடனை கொடுத்து விட்டாய் என்று சொல்லி. சாதாரண 2 தீனார்கள். பல சஹாபி சொல்றாங்க, நாளைக்கு சொல்லி கொடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. நாளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. அடுத்த நாள் சென்று கேட்கிறாங்க, அந்த 2 தீனாரை கொடுத்துட்டீங்களா? பிறகு அந்த சஹாபி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே கொடுத்துட்டேன். இப்பொழுதுதான் அவரை நீ என்ன செய்திருக்கிறாய், காப்பாற்றி இருக்கிறாய். இவ்வளவு நேரம் அவரால் சொர்க்கம் செல்ல முடியாமல் அந்த கடன் அவரை தடுத்துக் கொண்டிருந்தது. இப்பொழுதுதான் நீங்கள் அவரை காப்பாற்றி இருக்கிறீர்கள் சொல்லி என்ன செய்றாங்க, சொல்லி காண்பிக்கிறாங்க. யோசித்து பார்க்கணும், நாம கடன் தானே சொல்லி என்ன செய்யறோம், சாதாரணமா நினைக்கிறோம். இப்ப தர அப்போ தர சொல்லி என்ன செய்யறோம், எவ்வளவு இழுத்தடிக்க முடியுமோ இழுத்தடிக்கிறோம். ஆனால் ஒருவேளை நமக்கு மரணம் வந்து விட்டால், நம்மை மரணம் அடைந்து விட்டால் நம்முடைய நிலை என்ன என்பதை என்ன செய்யணும், யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நாம நினைக்கிறோம், நான் தொழுகையாளியாக இருக்கிறேன், நான் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் மற்ற வணக்க வழிபாடுகள் சரியாக நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி நாம எவ்வளவு வணக்க வழிபாடுகளை செய்தாலும் சரி, அந்த கடன் ஒப்படைக்காவிட்டால் நம்மால் ஒருபோதும் செய்ய முடியாது, சொர்க்கத்திற்குள் செல்ல முடியாது. யோசித்து பார்க்க, இனி நம்முடைய இஸ்லாத்திலேயே மிக சிறந்த அமல்களாக எதிர்பார்க்கப்படும்
பெரிய பெரிய அமலாக எதிர்பார்க்கப்படும் என்று சொன்னால் ஷஹீத் என்கிற ஒரு அமல் பார்க்கப்படும். தான் கொல்லப்படுவதை திருப்தியோடு ஏற்றுக்கொள்கிறார். எப்படிப்பட்டவர்? அவருடைய ரத்தம் இந்த பூமி எழுவதற்கு முன்னால் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். அவர் முன்னே செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். இஸ்லாத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்துகள் இருக்கிறது என்று சொன்னால் முதலில் நபித்துவம், அடுத்த சித்திகீன்கள், அதுக்கு அடுத்த ஷஹாதாக்கள். இது மிகப்பெரிய ஒரு இடம். எத்தனை 1000 வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றக்கூடியவர் சேர்ந்து 1000 வணக்கசாலிகள் சேர்ந்தாலும் சரி ஒரு ஷஹீது என்ன செய்ய முடியாது, ஈடாக முடியாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமானவர்கள் ஷஹீதுகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹீதுக்குரிய சிறப்பை சொன்னார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வந்தார். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் போரில் கொல்லப்பட்டு விட்டால் நான் சொர்க்கம் செல்வேனா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ அல்லாஹ்வுக்காக தூய்மையான எண்ணத்தோடு போர்க்களத்தில் முன்னோக்கி சென்றவனாக புறமுதுகு காட்டாமல் நீ போர்க்களத்தில் கொல்லப்பட்டால் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் என்று சொன்னார். அந்த கேட்ட மனிதர் என்ன செய்றாரு? அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விடுகிறார். மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அந்த மனிதரை வர சொல்லுங்கள் என்று சொன்னார். என்னிடத்தில் இந்த ஜிஹாதை குறித்து கேட்ட மனிதரை வர சொல்லுங்கள். வர சொல்லிவிட்டு சொல்லிக்க மறுபடியும் கேட்கிறாங்க, நீங்க என்ன கேட்டீங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, நான் போர்க்களத்தில் கொல்லப்பட்டால் என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுமா, நான் சொர்க்கம் செல்வேன் என்று கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்காக போர்க்களத்தில் முன்னோக்கி சென்றவராக புறமுதுகு காட்டாமல் கொல்லப்பட்டால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு வார்த்தையை சேர்க்கிறார், உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், இல்லத்தை கடனை தவிர. கடனை தவிர. இதை இப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள் என்று சொல்லி நினைச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார். யோசித்து பாருங்க, முன்னாடி சொல்லிட்டாங்க, ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? தைன் என்கிற ஒன்று இருக்காது. அந்த தைன், அந்த கடன் மன்னிக்கப்படாது. ஒருவர் ஷஹீதாக இருந்தாலும் சரி அவருடைய கடன் என்ன செய்யப்படாது, மன்னிக்கப்படாது. அவரால் சொர்க்கம் செல்ல முடியாதுன்னு சொன்னார். ஒரு ஷஹீதாக இருந்தாலும் கூட அவரிடத்திலே கடன் இருந்தது என்று சொன்னால் அவரால் என்ன செய்ய முடியாது, சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொன்னால் இந்த கடன் எந்த அளவுக்கு ஆபத்தானது என்பதை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நண்பர்களே. ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே சிவக்க ஆரம்பிக்கிறது. மேலும் கீழமாக பார்க்கிறார்கள், தலையை பிடிக்கிறார்கள். பிடித்து விட்டு சொன்னார்கள், இவ்வளவு கடுமையான சட்டம் என்னுடைய உம்மத்திற்கு இறக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார். இவ்வளவு கடுமையான ஒரு சட்டம் என்னுடைய உம்மத்திற்கு வந்து விட்டது என்று சொல்லி செய்கிறார்கள். கவலை அடைகிறார்கள். சஹாபாக்கள் பயப்படுறாங்க. கடுமையான சட்டம் என்று சொல்கிறார்கள். எதுவாக இருக்கும், எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு சஹாபிகள் செய்ய போய் கேட்கவில்லை. காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவால அதை சொல்லிட்டாங்கன்னா தெரிஞ்சிடும், அடுத்த வினாடி கடமையாகிறோம். எனவே எந்த ஒரு சஹாபியும் செய்ய கேட்கவில்லை. அன்றைய தினம் மக்ரிப் ஆகிறது, இஷா ஆகிறது, அடுத்த நாள் காலை ஆகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்திற்கு ஒரு புதிய ஒரு கடுமையான சட்டம் இறக்கப்பட்டு இருக்கிறது. அது என்ன சட்டம் என்று சொன்னால், லவ் அன்ன ரஜுலன் குத்தில ஃபீ சபீலில்லாஹ், நிச்சயமாக ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டார். சும்மா ஆஸ, பிறகு உயிர் கொடுக்கப்பட்டு, சும்மா குத்தில ஃபீ சபீலில்லாஹ், சும்மா ஆஸ, சும்மா குத்தில ஃபீ சபீலில்லாஹ், ஒரு மனிதர் கொல்லப்பட்டு பிறகு உயிர் கொடுக்கப்பட்டு, பிறகு அல்லாஹ்வுக்காக கொல்லப்பட்டு, பிறகு உயிர் கொடுக்கப்பட்டு, பிறகு அல்லாஹ்வுக்காக கொல்லப்பட்டாலும் கூட அவருடைய கடன் அவனை விட்டு அழைக்கப்படுகிற வரை அவனால் சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார். இப்போ யோசித்து பார், இன்னை நம்மிடத்தில் ஆடம்பரத்துக்காக என்ன செய்கிறோம், கடனை வாங்கி குவிக்கிறோம். எல்லோரும் பயந்து கொள்ள வேண்டும், இந்த கடன் நம்மிடத்தில் இருக்கிற வரை நம்மால் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்தின் வாடை நுகர முடியாது என்பார்கள். அந்த கடன் அடைக்கப்பட்டால் தான் நம்மால் என்ன செய்ய முடியும்,
சொர்க்கத்தை சென்றடைய முடியும். எனவே இந்த கடனை விட்டு சேர்ந்து கொள்ள வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கடனை எப்படி கொடுத்திருக்கிறார்கள்? உரிய முறையில் திருப்பி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல அந்த கடனை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அஞ்சினார் என்று சொன்னால், ஒவ்வொரு தொழுகையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅதமி வல் மகரம். அல்லாஹ்வே, நான் பாவங்களை விட்டும் இன்னும் கடனை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தருகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு தொழுகையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள், பாவ மன்னிப்பு தருவார்கள் என்று சொன்னால் அந்த கடன் எந்த அளவுக்கு ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே இந்த கடனை என்ன செய்து கொள்ள வேண்டும், நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு ஹலாலாக இருக்கிறது என்று சொல்வதற்காக ஆடம்பர வாழ்க்கைக்காக கடன்களை வாங்கி கொண்டு பிறகு அதை அடைக்க முடியாமல் மரணிக்கக்கூடிய நிலையில் இருந்து செல்லக்கூடாது. நம்ம யாரும் இருந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இத்தகைய கடனை விட்டும் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரும் ஆக்கியரும் காப்பாற்றி அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவினுடைய முதலாவது குத்பாவில் பாவங்களை அழிக்கக்கூடிய நன்மைகளை அளிக்கக்கூடிய இரண்டு பாவங்களை பற்றி பார்த்தோம். நம்ம எவ்வளவுதான் நன்மை செய்திருந்தாலும் புறம் பேசுவதும் இன்னும் கடனும் நம்முடைய நன்மைகளை அனைத்தும் என்ன செஞ்சிடும், ஒரு யூஸ்லெஸ்ஸாக மாற்றிவிடும். எந்தவித பிரயோஜனம் தரக்கூடியதாக என்ன செய்யாது, நம்முடைய அமல்கள் இருக்காது, நம்முடைய அமல்களை அழிக்கக்கூடியதாக மாறிவிடும். எனவே இந்த புறம் பேசுவதை விட்டும் கடனை விட்டு என்ன செய்து கொள்ள வேண்டும், நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஒரு வசனம் அதிகமாக ஓதப்படும். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஜும்மாவுக்காக அழைக்கப்பட்டால் நீங்க என்ன செய்யுங்க, இறைவனிப்பால் விரைந்து செல்லுங்கள். ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், இறைவனுடைய நினைவு கூர்ந்து என்ன செய்யுங்க, விரைந்து செல்லுங்க. தொழுகைக்கு வேகமா போய் விட்டு அல்லாஹ் என்ன செய்வான், சொல்லுவான். இன்னும் இந்த வசனம் எதற்காக அருளப்பட்டது என்று சொன்னால், மதீனாவில் பஞ்சமான ஒரு காலகட்டம். தபுக் போருக்கு முன்னாடிலாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், சஹாபாக்கள் மிகவும் பஞ்சத்தில் இருப்பார்கள். மதீனாவின் மீது பொருளாதார தடை இருந்தது. பொருளாதார தடை என்று சொன்னால், அவ்வளவு காசு பணங்கள் இருக்கும், ஆனா எந்த ஒரு பொருள் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. பொருள் என்ன செஞ்சிடும், அரிதாக மாறிவிடும். யார் ஒருத்தரும் என்ன செய்ய மாட்டாங்க, பொருளை வியாபாரம் செய்ய மாட்டாங்க உங்களுக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள், வெளியில் ஒரு சத்தம் கேட்கிறது. ஏதோ ஒரு வியாபார கூட்டம் என்ன செய்கிறார்கள், விஷயம் தெரியாமல் மதீனாவுக்குள்ளே வந்து விட்டார்கள். அந்த வியாபார பொருள் வந்த உடனே அந்த பசியில வாடிட்டு இருந்த அந்த சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஜும்மா நடக்க எந்திரிச்சு என்ன செஞ்சாங்க, ஓடி விடுகிறார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை கண்டித்து சொன்னான், அதை விட இது சிறந்தது. வல்லாஹு கைரு ராஸிகீன், அல்லாஹ் தான் உங்களுக்கு உணவளிப்பதில் மிக மேலானவன். அங்க போகாதீங்க, வந்து உட்காருங்க சொல்லிட்டு என்ன செய்தான், வசனத்தை கண்டித்து இறக்கிறான். இப்ப யோசித்து பார்க்கணும், பசி பட்டினியால் வாடி கிடந்த சஹாபாக்கள் பசியை தீர்ப்பதற்காக இருந்து சென்ற போதே அல்லாஹ் ரப்பல் என்ன செஞ்சான், போகக்கூடாது, உட்காருங்க, இதுதான் சிறந்தது, அல்லாஹ் தான் உணவளிப்பதில் மேலானவன் என்று சொல்லி என்ன செய்தான், வசனத்தை இறக்குகிறான். ஆனா இன்னைக்கு நம்மிடத்துல உணவு இருக்கிறது, ஆனாலும் பொருளாதாரம் இருக்கிறது, நேரம் நிறைய இருக்கிறது, ஆனாலும் நம்ம பலர் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஜும்மாவுக்கு லேட்டாக என்ன செய்கிறோம், வந்து கொண்டே இருக்கிறோம். ஜும்மாவை மிகவும் தாமதமாக என்ன செய்கிறோம், அடைகிறோம். இப்படிப்பட்ட பலவீனத்தை நம்முடைய ஈமான் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. ஜும்மாவுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தோம்னா
நம்ம என்ன செய்ய போறது கிடையாது, மிகப்பெரிய இழப்பீட சந்திக்க போறது கிடையாது. இல்ல ஜும்மாவுடைய நேரத்தில் நான் பிசினஸ் பண்ணும்போது கோடிகளை வாங்கி குவிப்பது கிடையாது. மாறாக எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்யணும், ஜும்மாவுக்கு வரக்கூடிய இதை பார்க்க வேண்டும், நன்மைகளை பார்க்க வேண்டும். எவ்வளவு முக்கியமான விடயங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு முக்கியமான வியாபாரம் இருந்தாலும் சரி, ஜும்மாவுடைய நேரம் வந்து விட்டதா தொழுகைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். தாமதமாக வருவதை என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே வாழ்கிற போது நன்மைகள் மீது அதிகமான ஆர்வத்தை கொண்டிருக்கிற மக்களாக, பாவங்களை பயந்து ஓடி ஓடுகிற மக்களாக நம் அனைவரும் ஆக்கிய அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا لا تؤاخذنا إن نسينا واخطأنا. ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله الأكبر.